பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் படம் வந்து பார்த்துட்டு நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த கிளைமேக்ஸை வந்து எல்லோரும் என்னை வந்து ஒரு கரெக்டாக நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து நீங்கள் சொன்னது வந்து ஆடியன்ஸ் வந்து சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த என்னோடய ஆசை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சினிமா துறையில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வாழ்ந்துட்டுருக்க அந்த காலத்தில் நானும் சினிமாவில் வந்து நான் இன்றைக்கி படம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி சங்கர் சார் இருக்காங்க, நம்ம வெற்றிமாறன் சார் இருக்கார், கௌதம் மேனன் சார் இருக்காங்க. இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்லாம் இன்றைக்கி இருந்துட்டுருக்காங்க. நம்ம இன்றைக்கி நடிகரில் கமலஹாசன் சார், ரஜினிகாந்த் சார், தனு சார், விஜய் சார், அஜய் சார் எல்லாமே இன்றைக்கி லெஜண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சினிமாவில் சாதிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்துட்டுருக்க அந்த நடந்த பாதை, மூச்சுப்பட்ட இடம், இந்த நிற்கிற இடம் கூட அவங்க இடத்துல வந்து நான் நிற்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாழ்நாளில் நான் பிறந்ததுக்கான ஒரு இதை நான் உண்மையுமே அதை பூர்த்தி செஞ்சுட்டா என் மனசில் நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான் இந்த படம் நடித்ததுக்கு. என்ன காரணம்னா இந்த இவங்களோட அந்த காலத்தில் நான் இருந்த ஒரே விஷயத்தை நினச்சி நான் இந்த எனக்கு வாழ்ந்த காலமும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு இருக்குது. அதில் மேற்கொண்டு இவங்களை நினச்சி இன்னும் நான் பூஸ்ட் ஆகி இன்னும் நிறையா படம் பண்ணணும் இவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸில். அதனால் எனக்கு கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு ஆதரவு தருவாங்க, நீங்களும் ஆதரவு தரணும். கண்டிப்பாக நான் வந்து நிறையா படம் எனக்கு பண்ணணும். நிறையா படம் பண்ணி மக்களுக்கு என்னால் முடிஞ்சது என்ன சொல்லணும், என்னால் ஆக்டிங்கில் வந்து புதுசாக என்னென்ன பண்ண முடியுங்கிறத நான் புதுசாக திங்க் பண்ணி ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக கொடுப்பேங்கிற நம்பிக்கையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இடம் படத்தோட ஃபைட் மாஸ்டர் இடிமணி இளங்கோ. இது பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏர்கார்டில் பண்ணோம். இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு ஃபைட்டு. அதேமாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சீனுமே நல்லா பண்ணியிருக்காரு. இதில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அந்த வித்தியாசமான இதில் வந்து ஹீரோ ஓப்பனருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப செம்மையாக பண்ணார். என்னென்னா இது ஃபைட்டு வந்து ஒரு புதுமையாக இருக்கணுமே, புதுசாக இருக்கணும், ஏன்னா ஒரு புதுசு பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணியிருக்காரு அவர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சாங்ஸு எல்லா சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. ஃபைட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸ், இந்த படத்தில் மெயினாக வந்து கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த படம் வந்து 26ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே வந்து படம் பாருங்கள். உண்மையிலேயே நல்ல படம் இது.